2025 ஜூலை மாத பலன்கள் தனுசு ராசி. முதல்ல ஜாதக கட்டங்களை ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம். அப்புறம் சாதகமான அம்சங்கள், பாதகமான அம்சங்கள், அப்புறம் அதற்கு என்ன பரிகாரன்றது பார்க்கலாம். ஜாதக கட்டங்கள். சூரியன் புதன் 8ல் இருக்கிறாரு, செவ்வாய் கேது 9ல் இருக்கிறாங்க, சுக்கிரன் 5லையும், ராகு 3லையும், சனி 4லையும் இருக்கிறாங்க. சரி, சாதகமான அம்சங்கள். மகாலட்சுமி யோகம். இந்த மாதம் வந்து தனுசு ராசிகளுக்கு பண மழை வந்து கொட்ட போகுதுங்க. பண வரவு இல்லை, பண மழை வந்து கொட்ட போகுது. தொழில் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். வீடு நிலங்கள்லாம் வாங்கக்கூடிய வசதிகள் வரப்போகிறது. அது போல வந்து சுபகாரியங்கள், உங்கள் வீட்டில் சுபகாரியங்கள் வந்து நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தென்படுகிறது. பயணங்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு அதிகரிக்கும். உங்களுடைய அந்தஸ்து கௌரவம் கூடக்கூடிய காலமாக காணப்படுகிறது. உங்களுக்கு எதிர்ப்புகளும் கண் திருஷ்டிகளும் அதிகமாக இருக்கும். ஆனால் எல்லா எதிர்ப்புகளையும் அடக்கி ஆளக்கூடிய சக்தி வந்து உங்களுக்கு இந்த மாதம் வந்து தாராளமாக வந்து கிடைக்குங்க. அனைத்து முயற்சிகளிலும் உங்களுக்கு வந்து வெற்றிகள் வந்து தாராளமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் திருமண யோகம், அது சம்மந்தப்பட்ட பேச்சுக்கள் எடுப்பது வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான அம்சங்களை வந்து கொடுக்குங்க. கல்வியை பொறுத்த வரைக்கும் தனுசு ராசியில் இருக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில் இடமாற்றம், அதாவது வெளிநாட்டில் போய் படிக்கிறது, வீட்டை விட்டு போய் ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்கிறது, அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து அமைப்பு ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சரி, இனிமேல் தனுசு ராசிக்கு ஜூலை மாதத்தில் என்ன பாதகமான பலன்கள், அவர்கள் எதில் எச்சரிக்கையாக இருக்கணும்? உத்தியோகத்தில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. எதிரிகள் அதிகமாக இருப்பாங்க, உங்களை வீழ்த்துறதுக்கு துடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. கூட இருக்கவங்களே உங்கள் மீது வந்து கோல் செய்யக்கூடிய, புகார் செய்யக்கூடிய, பெட்டிஷன் எழுதக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். தந்தையுடன் வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். தந்தை ஆரோக்கியத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. முதுகு தண்டுவடம், பேக் போன்லேயும் உங்களுக்கு வந்து கால் ஜாயிண்ட்லேயும் வந்துட்டு ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அசாத்தியமான உடம்பு வலி வருங்க. அலைச்சல்கள் காரணமாகவும் பயன்கள் காரணமாகவும் அசாத்தியமாக உடம்பு வலிகள் வரும். மனைவி விஷயத்தில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. மனைவியுடன் கருத்து வேறுபாடு எதுவுமே வேண்டாம். குடும்பத்தில் வந்து அந்நியர் தலையீடு வந்து இருக்கக்கூடாதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து அலுவலகத்தில் எதிர்ப்புகள் இருக்குன்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். சரி, பரிகாரம். புதன்கிழமை வந்து லக்ஷ்மி நரசிம்மரை சென்று வழிபட வருது ஒன்று. ரெண்டாவது அதிமுக்கியமான பரிகாரம் உங்களை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை வாங்கி சார்த்து வழிபடுறது உங்களுக்கு ஆகச்சிறந்த பரிகாரத்தை வந்து கொடுக்குங்க. மற்ற ராசிக்காரர்கள் நம்ம சேனல் பிளேலிஸ்ட்டில் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்குரிய ராசி பலன்கள் இருந்த படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறாங்க.